ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு அ சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இப்போ தான் நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்மளோட வீடியோஸ் வரும். இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பால் பாயாசம் தான். ரொம்ப டேஸ்ட்டான முறையில் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம். அதுக்கு ஒரு பேன் எடுத்துக்கலாம். அதில் நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்ததுக்கு நான் 2 ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன். நெய் சேர்த்துட்டு நெய் நல்லா சூடாகட்டும். சூடானதுக்கப்புறம் முந்திரியும் கொஞ்சமாக ட்ரை கிரேப்ஸும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா நெய்யிலையே வறுக்கணுங்க. கலர் சேஞ்ச் ஆகணும். இந்த மாதிரி லோ ஃப்ளேம்லேயே வருங்க, இல்லைனா கலர் ரொம்ப கருகி போயிடும். இப்போ நான் சேமியா பாயாசத்துக்கு செய்கிற அந்த சேமியா எடுத்திருக்கேன். அதை குட்டி குட்டியாக இந்த மாதிரி போட்டு இந்த மாதிரி வறுத்துக்கோங்க. நெய்யிலையே நல்லா இந்த மாதிரி வறுத்துக்கோங்க. அப்போ தான் ஸ்மெல் நல்லாயிருக்கும். இப்போ 1 கப் பால் சேர்த்துருக்கேங்க. அதில் 1 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு நல்லா கொதிக்க வைக்க போகிறோங்க. சேமியா வேகணுங்கிறதுக்காக நான் ஆல்ரெடி ஜவ்வரிசியும் கொஞ்சம் நேரம் வச்சு ஊற வச்சுருந்தேன். அதையும் இப்போ உள்ளே சேர்த்துக்க போகிறோம். 1 கப் ஜவ்வரிசி ஊற வச்சுருந்தேன். அது ஊறிடுச்சுன்னா நல்லா இருக்குங்க வேகிறதுக்கு. அதையும் உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த மாதிரி ஒரு வாட்டி நல்லா கலந்துக்கோங்க. கலந்துட்டு கொஞ்ச நேரம் அப்படியே விட்டுருங்க. நல்லா கொதித்து வெந்து வரணும். ஜவ்வரிசியும் அந்த சேமியாவும் பாருங்கள், இப்போ வெந்துருச்சு. இப்போ மறுபடியும் மீதி உள்ள பாலை தண்ணியோடு சேர்க்க போகிறோம். நான் மீதி பால் மட்டும்தாங்க சேர்த்துருக்கேன். 2 கப்புக்கு பால் சேர்த்துருக்கேன், தண்ணி சேர்க்கலைங்க. சேர்த்துட்டு தேவையான அளவு சுகர் சேர்த்துக்கலாம். நான் 1 கப் சுகர் சேர்த்துருக்கேன். நீங்கள் சுகர் சேர்க்கலைன்னா கண்டன்ஸ் மில்க் கூட சேர்க்கலாம். இன்னுமே டேஸ்ட்டு ரிச்சாக இருக்கும். சேர்த்துட்டு நல்லா அந்த மாதிரி கலந்துக்கோங்க. சீனி எல்லாமே நல்லா கரையணுங்க. அந்த அளவுக்கு நல்லா கலந்துக்கோங்க. பால் கொஞ்சம் அதிகமாகவே சேருங்க. அப்போ தான் நல்லா தண்ணியாக இருக்குங்க, குடிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். ஏன்னா ஜவ்வரிசி நம்ம சேர்க்குறதுனால அது சீக்கிரத்தில் கட்டி ஆயிரும். இப்போ 2 ஏலக்காய் தட்டி சேர்த்துக்கலாம் உள்ள. சேர்த்துட்டு நல்லா அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படியே வச்சுருங்க. லோ ஃப்ளேம்லேயே அப்படியே வச்சுருங்க, இல்லைனா பொங்கி வந்துடுங்க. ஃபைனலாக 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நெய் தாங்க இந்த பாயாசத்துக்கு ஃப்ளேவரபுளாக இருக்கும். நெய் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க, என்னோடய ஸ்டைலில் பால் பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பார்க்கணும். செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் கைஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ, பாய்.